நிகிதா, திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையேயான சர்ச்சையில் 3 முக்கிய நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஒன்று, நேற்று நள்ளிரவு வரை காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் 25 இடங்கள் போதுமானதா என்ற கருத்தை கேட்டிருக்கிறார். கூட்டணியில் தொடரலாமா வெளியேறலாமா என்ற கருத்தையும் கே.சி. வேணுகோபால் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கருத்து கேட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒன்று. 2, இன்று ராகுல் காந்தி ஹைதராபாத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ள உள்ள சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா இன்று ஹைதராபாத் சென்றுள்ளதாக மற்றொரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மூன்றாவதாக 25 இடங்கள் என்று திமுக தரப்பில் முடிவு செய்து தெரிவித்து விட்டதாகவும் 25 இடங்கள் ஒரு ராஜ்யசபா சீட் என்று தெரிவித்து விட்டதாகவும் நாளைக்குள் முடிவை தெரிவிக்க வேண்டும் என்ற கெடு விதித்திருப்பதாகவும் தகவல் பரவி வருகிறது. இதனால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுகிறதா நீடிக்கிறதா என்ற சர்ச்சை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. நாளைக்குள் காங்கிரஸ் முடிவை தெரிவிக்க வேண்டும் என திமுக தரப்பில் வலியுறுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதிகாரபூர்வமற்ற இந்த செய்திகளின் மூலமாக திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி தாவேகா கூட்டணியில் இணையுமா என்ற சர்ச்சை நாளைக்குள் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் இன்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அளித்த பேட்டியில் தொகுதிகளை அதிக எண்ணிக்கையில் சிறிய கட்சிகள் கூட கேட்கின்றன, காங்கிரசும் அதை போல் கேட்கிறது. இதனால் கூட்டணியில் முறிவு என்பதோ தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்பதோ தவறான தகவல் என்ற மறுப்பையும் தெரிவித்திருக்கிறார். இப்போது புதிதாக நாளைக்குள் முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் கெடு விதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்களின் மூலமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மீண்டும் சர்ச்சை முதலிடத்திற்கு முற்றி போயுள்ளது. இந்த சர்ச்சை நாளை முடிவுக்கு வருமா, தொகுதியை பங்கீடு பேச்சுவார்த்தையில் திமுக காங்கிரஸ் இடையே உடன்பாடு ஏற்படுமா அல்லது வெளியேறுமா என்ற கேள்வி மற்றும் சர்ச்சை ஆகியவை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி நாளைக்குள் முடிவை அறிவிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே நாளையே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.